சாவும் துக்கமும் சராசரி மனுஷனுக்கு மட்டும் தான் ஜமீன் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அது எப்படி இருக்குன்னு முதல்ல அவனுக்கே புரிய வச்சிருக்க இரண்யா. ஜமீன் இழப்புகளை தாங்கி பழக்கம் இல்லாதவன். இனிமேதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எப்ப அவன் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டனோ என் அழிவை பத்தி கவலைப்படல. என்னடா இவன் தலைக்கு மேல ஏதோ ஒரு பானையை கட்டி சொட்டு சொட்டா தண்ணி விடுறான்னு நினைச்சல. முதல்ல பூ மாதிரி தான் இருக்கு. ஆனா நேரம் போக போக ஒவ்வொரு சொட்டும் உன் தலையில இடி மாதிரி இறங்கும். அந்த இடி சத்தம் கேட்டு இறனைய இல்ல உன் மகன் தானா இங்க வருவான். என்ன இரணியன் எங்க இருக்கான்னு சொன்னானா? அவனை விட இவன் அழுத்தக்காரனா இருப்பான் போல. உண்மையை சொல்லனா சாவடிச்சு தூக்கி போட்டுரு. இவன் கதை முடிஞ்ச மாதிரிதான். ஏய் போயிட்டான்னா தூக்கி இவன் வீட்டுல போட்டுரு. ஜமீன் ஐயா வாங்கய்யா, உட்காருங்கய்யா. உட்கார வரல, சீக்கிரமா இரண்யனை கூப்பிடு, நான் பாக்கணும். இரண்யா இங்க இல்லையா? இரண்யா எங்க இல்லனாலும் எங்க இருப்பான்னு உனக்கு தெரியும். இடத்த சொல்லு, நான் போயிடுறேன். கல்யாணத்தை ஆண்ட நிறுத்தினதுக்கு அப்புறம் நான் இரண்யா பார்க்கவே இல்லையா? ஆண்டா கல்யாணத்தை நிறுத்திட்டாரு. ஆனா உன் பொண்ணு காதலிக்கிறது நிறுத்தலையாரா? அவளை கேட்ட தெரியுமில்ல? சரி வர சொல்லு. ஐயா கொல்ல பக்கம் இரண்யகிட்ட பேசிட்டு இருக்காளா? ஐயா அங்க போகாதீங்க. ஐயா போகாதீங்க, போகாதீங்க. ஐயா அங்க போகாதீங்க. ஐயா 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 என்ன கிழங்க? ஐயா அங்க போகாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயா போகாதீங்க. ஐயா அப்ப இரண்யா அங்கதான் இருப்பான். இல்லையா, என் பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கா. இரண்யா இங்க இல்ல, சொன்னா கேளுங்க. ஐயா சொல்லுங்க. ஏய் என் பொண்ணு குளிச்சிட்டு இருக்காங்கல்ல, என்ன கொண்டு போட்டுங்க போயா. அது அப்புறமா வந்து செய்றேன். என்ன அவங்கிட்ட பேச்ச பிரிச்சு போடியா. ஐயா ஐயா வேண்டாம் ஐயா. ஐயா நான் கேளுங்கய்யா. வேண்டாம் ஐயா. ஐயா ஊரே பாக்குறியா, கேவலமா இருக்கு. என் பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கா, அங்க போக வேண்டாம்னு சொல்லுங்கய்யா. கூப்பிடுங்கய்யா, காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறியா. அங்க போக வேண்டாம் சொல்லுங்க. பிரிச்சு போடியா. கேளுங்க ஐயா. ஐயா சொல்லுங்கய்யா. என்னடி முறைக்கிற? ஓ இந்த ஊரே பாத்துட்டாங்கன்னா நீ இரண்யனுக்காக காத்திருந்தது இந்த ஊருக்கே தெரியும். அவனுக்காக அவமானப்படுறதும் தெரியட்டும். அந்த இரண்யன் என் கையில கிடைக்கிற வரைக்கும் தினம் உன்னோட உடம்ப இந்த ஊரே பார்க்க வேண்டியிருக்கும். இரணியன் எங்க இருக்கா? அது தெரிஞ்சா வெள்ளமா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். அவன் தலையை கொண்டாந்து உங்க கைடில கொடுத்துருப்பேன். என்னையா பாக்குறீங்க? நம்ம வேட்டையாடினாதான்யா. போன தடவை சிங்கத்தை வேட்டையாடினா அதை உள்ள கொடுத்து பாடம் பண்ண சொல்லியிருக்கேன். வேலை முடிஞ்சோடனே கலைஞர் கழட்டி போட்டு அதை மாட்டிட்டு வந்துட்டான். நாளைக்கு இது இங்க இருக்க கூடாது. ஏன் சாமி? இரணியனோட தலை இருக்கணும். ஆண்டே, நான் அடிச்ச அடியில இரணியனோட அப்பா இருந்துட்டாரு. மிருகங்களுக்கு ஒரு சட்டம், மனுஷனுக்கு ஒரு சட்டம். தப்பு இல்ல ஐயா. நான் உங்க கட்ட வரல் சைஸ் பையன். நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி. வயல்ல ஆடு மாடு பூந்து சேதம் பண்ணா அதை புடிச்சு பட்டியல அடைக்கிறோம். ஆமா. அதோட சொந்தக்காரனை கூப்பிட்டு அபராதம் விதிக்கிறோம். அதான வழக்கம். ஆமா ஆமா. இரணியன் பண்ண தப்புக்கு அவங்க அப்பாவை ஏண்டா கொன்னீங்க? செத்து போனவன் இரணியனுக்கு அப்பாவா இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு விசுவாசமானவன். விளையர் ஒவ்வொரு நெல்லையும் அவன் பேர் எழுதி இருக்குன்னு ஆண்டவன் சொல்லியிருக்கான். ஆனா ராமசாமி, அதான் இரணியனோட அப்பன், ஒவ்வொரு நெல்லையும் ஆண்டை பேரு தான் எழுதி இருக்குன்னு அடிச்சு சொல்லுவான். அப்படிப்பட்டவனை ஏன்டா அடிச்சு கொன்னீங்க? ஆண்டே, அந்த ஆள் மேல இவ்வளவு பாசமா இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் பக்குவமா நடந்திருப்பேன். எஸ்ஐ தம்பி, அங்கதான் நீ தப்பு பண்ற. இருந்து காட்டி கொடுக்காத ராமசாமி இறந்துட்டான்ல, இப்ப காட்டி கொடுப்பான். அது எப்படிங்க ஆண்டே இறந்து போனவன் உசுரோட இருக்கவனை காட்டி கொடுப்பான்? சின்னசாமி ஐயா, உனக்கு அம்மா இருக்காங்கல்ல? இருக்காங்க ஐயா. அப்பா? அப்பா போய் சேர்ந்துட்டாரு. அவருக்கு யார் கொல்லி வச்சது? நான்தியா. அப்ப ராமசாமிக்கு யார் கொல்லி வைப்பா? இரணிய ஐயா, தானாகார ஐயா. அணுவளவு பெசனாலும் அம்புட்டு போய் தலையும் வரிசையா தொங்கும்.
மனுஷன் தலை ஆண்டைக்கு சர்வ சாதாரணமா போச்சு. எப்படியோ நம்ம தலை தப்பிச்சா போதும் சாமி. ஒருவேளை சோறாத ஒழுங்கா சாப்பிடணும்னு, மாத்து துணி கட்டணும்னு, உழைச்சி களைச்ச கட்டைய சாய்க்க சொந்த குடிசை வேணும்னு, உங்க எல்லாரையும் மனுஷனா வாழ வைக்கணுங்கிறதுக்காக பெத்த அப்பா அம்மாவை விட்டுட்டு, சொத்து சொகத்தை விட்டுட்டு, சொந்த பந்தங்களை விட்டுட்டு, ஏன் பரிசம் போட்ட என்ன கூட உதறி தள்ளிட்டு சட்டத்துக்கு முன்னாலே குற்றவாளியா பழைய சம்பந்தக்கிட்டு திரியறாரே, அவருடைய அப்பா இப்ப செத்து கிடக்குறாரியா? இதோ இங்க இருக்கிற குழந்தைகள்ல தாய் வயித்துல இருக்கும் போதே தகப்புல சாணி பாலுக்கும் சவுக்கடிக்கும் பலி கொடுத்துட்டு அனாதையான குழந்தைங்க எத்தனை பேரு? யோ, உனக்கு தெரியுமாயா, பிறந்ததுல இருந்தே அனாதையா வாழ்ந்தவன் கூட சாகும் போது அனாதையா சாகணும்னு ஆசைப்பட மாட்டாயா? இந்த ஊரே நாதியத்து போக கூடாதுன்னு நினைச்சவரோட அப்பா இப்ப நாதியத்தை செத்து கிடக்குறாரு. அவரை தூக்கி புதைக்கணும்னு கூட உங்களுக்கு எல்லாம் தோணலையே? அம்மா தாயி அழுவாதம்மா, நாங்க இருக்கோம், நாங்க வர்றோம். உங்களுக்கே ரோஷம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு கிளம்புங்கடா. இது பொன்னியோட குணம் மட்டும் இல்ல, இந்த மண்ணோட மனம். இனி உன் பக்கத்துல ஒரு சின்ன புல்லு முளைச்சா கூட அது இந்த ஜமீனுக்கு எதிராக தான் முளைக்கும். இனி நீ செய்ய வேண்டியதை பொன்னி பாப்பா, தயவு செய்து நீ இங்க இருந்து கிளம்பிடு. இல்ல சிங்காரம், யாருனையா பார்த்தல, உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு இந்த ஊரே போகுது. ஆனா இந்த ஊர் ஜனங்களை காப்பாத்த நீ ஒருத்தன் தான் இருக்கிற. நீ எங்களுக்கு வேணும் யாருனையா, தயவு செய்து இங்க இருந்து தப்பித்து போயிடு. சரி சரி, நீ கிளம்பு. எப்படி சிங்காரம்? மாடு செத்து போச்சு. செத்து போயிடுச்சா? சாகல, கொன்னுட்டேன். எனக்காக அந்த வாயிலா ஜீவனை கொன்னுட்டேன். ஒருவேளை சாப்பாட்டுக்காக உன் குடும்பமே அந்த மாட்டு நம்பிதான் இருந்துச்சு, அதை போய் கொன்னுட்டு என்ன? அந்த மாடு சாகல யாருனியா, நம்ம போராட்டத்துல அதுவும் பங்கெடுத்துக்குச்சு. இன்னும் இந்த மண்ணில் எனக்காக எத்தனை ஜீவன் சாக போகுதோ. இத பொண்ணுகிட்ட கொடுத்துரு. சக்கரத்துல ஒரு கை போடுப்பா. டேய் டேய் டேய், வண்டி எடுத்துக்கடா. டேய் சாமி, மாட்டங்கடா எடுத்துட்டு போறீங்க? மனுஷன் செத்து போனா மயானத்துக்கு எரிக்க கொண்டு போவோம் சாமி. மாடு செத்து போச்சு, ஏரிக்கரையில புதைக்க கொண்டு போறோங்க. ஏய், அது குடுத நீர் ஏரியா இல்ல, அதுலயா போய் புதைக்க போறீங்க? ஜமீன்தார் மாடுங்க சாமி, கோயில புதைக்கிச்சாலும் புதைச்சிருவோம். ஜமீன் மாடா? ஆமா சாமி. பார்த்து பத்திரமா புதைங்கடா. சரி, நமக்கு எதுக்கு வம்பு? ஏ வண்டி அடியா. டேய் நிறுத்து. டேய், ஏரணியனை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? சாமி, ஏரணியனை எங்கேயாச்சும் பாத்தீங்களாடா? பாக்கலீங்க சாமி. அவன் காத்தா வருவான், காட்டுக்குள்ளே இருப்பான், மாட்டுக்குள்ளே இருப்பான்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. என்னடா இது? விடுடா, தள்ளுறா சொல்றேன். டேய், இந்த அம்மா எஸ்ஐக்கு பால் கொடுக்கும்போது இரண் எனக்கு எதிரியா வரணும்னு கொடுக்கல. அப்பாவை அடிச்ச கொண்டு இருக்கானுங்க, அதை மறந்துட்டே நீ? இது நியாயமா உனக்கு வர வேண்டிய கோவம்? டேய், ஜனங்களோட எதிரி அழிச்சேனா அவங்க உன்னை தோழனா எடுத்துக்குவாங்க. அவங்கள ஒருத்தர் அழிக்க நினைச்சேனா முதல்ல எதிரி நீ ஆவ. இந்த அம்மா சாதாரண ஜனங்களை ஒருத்தவங்க,
புரிஞ்சுக்க. அம்மா, உங்க பையன் தப்பு செஞ்சா நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? இவங்க தப்பு செஞ்சதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிச்சிடுங்க. ஏயா, அம்மா காட்டு கோயிலுக்கு தனியா போறாங்கன்னு தானே உங்களை துணைக்கு அனுப்பிச்சேன். இரணி ஆளுங்க வந்தானுங்க, அடிச்சானுங்க, தூக்கிட்டு போனானுங்கன்னு சொல்றீங்க. நீங்களாம் ஏன் போலீஸ் வேலை? அம்மா, என்ன மச்சு உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? உங்களை எங்க கூட்டு பண்ணானுங்க? சொல்லுமா. சொல்ல சொல்ற மாதிரி சுடுதல்ல சொல்லு. நிறுத்துடா. 10 மாசம் உன்னை சுமந்த இந்த வயிறு அந்த இரணியனை சுமக்கலையன்னு நான் வேதனைப்படுறேன். என்னம்மா சொல்றீங்க? நான் கொலை நடுங்க அவன் முன்னால போய் நின்ன உடனே, அம்மா இவனுங்க செய்த தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க, நீ என்ன பாதுகாப்பா அனுப்பி வச்சாண்டா. அவன் அப்பனை கொன்னுட்டு வாத்தாள தாலி இருக்க வச்சுட்டு நீ வாங்கிட்டு வர்ற சம்பளத்துல நாம வாழணுமாடா? வேண்டாம்டா, அந்த பாவம் நமக்கு வேண்டாம்டா. எங்கேயோ தப்பு இருக்கு. ஒரு தப்பானவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு நல்லவனை தேடி ஓடிக்கிட்டு இருக்க நீ மனசு சொல்லுது. அப்புறம் ஓ இஷ்டம். இங்க வா. நீங்க வர்றதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அறுவடை ஆரம்பிச்சிடலாங்களா? அறுவடைக்கு அசலூர் காரணங்களை வர சொல்லி ஆண்டே, இருக்கேன். நீங்களாம் போங்க. போய் வீட்டுக்கு போய் போத்தி படுத்து தூங்க. போங்க. ஆண்டே, இப்படி திடுதப்புன்னு வேலை இல்லைன்னு சொல்லிட்டா எங்க பொண்ணு பிள்ளைங்களா சோத்துக்கு இல்லாம செத்துருவாங்க. ஆண்டே, சோத்துக்குன்னு வந்துட்டா மட்டும் இந்த ஆண்டை கிட்ட வந்து பிச்சை எடுப்பீங்களா? விசுவாசம்னு வந்துட்டா அந்த இரணி எனக்கு சொந்தக்காரன் ஆயிடுவீங்களா? வயலுக்குள்ள எந்த அவனாவது கையோ காலோ வச்சான் வெட்டிடுவேன். உங்களோட உழைப்புதான் இந்த மண்ல நெற்கதிரா விளைஞ்சிருக்கு. கேட்டா கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கறது அர்த்தமே இல்ல. ஒரு சொட்டு வேர்வைக்கு ஒரு மூட்டை நெல்லுன்னு நாமளே எடுத்துக்க வேண்டியதான். நாங்க 4 பேர் மட்டுமே போராடி ஜெயிக்கிற விஷயம் இல்ல இது. உங்களுக்காக நீங்களும் போராடணும். அதுதான் எங்களுக்கு வெற்றி. இது வரைக்கும் வேணும்னா உங்களுக்கு பசி பட்டி பழகி போயிருக்கலாம். நாளைக்கு உங்க புள்ள குட்டிங்க சந்தோஷமா வாழணும்னா நீங்க போராடிதான் தீரணும். நாம எடுக்க வேண்டிய ஆயுதத்தை எதிரியே தீர்மானிச்சுட்டா. கருக்கருவா நம்ம கையில இருக்கு. குப்பசண்டா ஆண்டே, இத்தனை ஏக்கரா இருக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? குறைஞ்சது 10 நாள் ஆகும் ஆண்டே. தனக்கு நாப்பு அது கூட நின்னு களை எடுக்குமா? அதான கதை. ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். என் ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நான் அவனை எப்படியாவது. யோ தனக்கார அறுவடை சொல்றது இல்ல, உங்ககிட்ட கேட்டனா? மாப்பிள்ள, நம்மள கேட்காமே அவனுங்க கதிர எடுத்துட்டானுங்க. அவனுங்க கேட்காமே நம்ம கூலி கொடுக்கணும். அதான நியாயம். நீ போய் சொல்லு, ஆண்டே வராரு, கூலி கொடுப்பாரு, மொத்தமா கொடுப்பாருன்னு போய் சொல்லு. போ.
இரண்டை விட்டு சாவுக்கு போவீங்க, அவனை மாட்டுக்குள்ள வச்சு தப்பிக்க வைப்பீங்க, அவன் பேச்ச கேட்டு கதற இருப்பீங்களாடா. அவன் இங்க வந்தா இதே இடத்துல அவனுக்கு சமாதி, அவன் வரலனா நீங்க அத்தனை பேர் சமாதிடா. டேய் எஸ்பி, பயப்படாத, உன்னை கொல்ல மாட்டேன். நீ எனக்கு எதிரி இல்ல. இந்த ஊர்ல செத்தவனை புதைச்ச அந்த 6 அடி நிலம் கூட அவனுக்கு சொந்தமாக கூடாதுன்னு எரிக்க சொல்றானே உன் ஜமீன், அவங்கிட்ட போய் சொல்லு. உழைச்சி பொழைக்க கொஞ்சம் நிலமும், உழைச்சி களைச்சா படுக்க இடமும் இந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். சொல்லு. ஏன் போலீஸ்காரன் காக்கி சட்டை துவச்சி கஞ்சி போட்டு வரப்ப உடுத்துறான் தெரியுமா? நாம உடுத்துற உடுப்பு கூட உணர்ச்சி இருக்க கூடாதுதான். ஆனா நீ ரொம்ப உணர்ச்சிப்பட்ட இந்த இரணை என்ன காப்பாத்திட்ட. நீ என்ன போலீஸ்காரனா இல்ல இந்த இரணை எனக்கு கைக்கூலியாடா? கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு எஸ்ஐன்னு சொல்லிக்கிறத விட, ஒரு போலீஸ்காரன் சொல்லிக்கிறத விட, ஏன் ஒரு மனுஷன் சொல்லிக்கிறத விட இரணை எனக்கு கைக்கூலின்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். சாவு வீட்டுல கூலிக்கு சண்டை போடுற வெட்டியா மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க.
இவன் இவ்வளவு நாள் இந்த வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் சாப்பாடுல உப்பு போடலன்ற விஷயம் ஏன்டா என்கிட்ட சொல்லல? உப்பு போட்டு சாப்பிட்டா தானே உடம்புல நன்றி விசுவாசம் இருக்கும். யோ, எலும்பு துண்டுக்கு வாழாடுறதுக்கு நன்றி கேட்டதுக்கு வேற பேர் இருக்கியா? எனக்கு கீழே 10 போலீஸ் அடிமை, நான் இந்த எஸ்பி அடிமை, இந்த ஆள் உனக்கு அடிமை. இனிமே நான் யாருக்கு அடிமையா இருக்க விரும்பல. யோ எஸ்பி, எனக்கு இவனை பிடிக்கல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்னும் வீட்டு பண்ணே இல்ல. என்ன மாத்தக்கூடிய அதிகாரம் அந்த அதிகாரி கூட கிடையாது. செத்தவன் வாயில வெத்தலை பார்க்க வச்ச மாதிரி உனக்கெல்லாம் எதுக்குடா துப்பாக்கி? இந்தா, ஆக வேண்டியது பாரு. அண்ணே, நான் போய் எப்படி? கலெக்டர் கிட்ட போய் எஸ்ஐய சுட்டுட்டான் ரிப்போர்ட் கூட. சுட்டவனுக்கு ஷூட் அட் சைட் ஃபயரிங் ஆர்டர் வாங்க. சுட்டது யாருன்னு கேட்டா இரணியன்.